everyone. In this video we are going to see 10 Samachir Max Trigonometry exercise 6.1 question number 7. Question number 7 la, if sin theta plus cos theta equal to root 3 then prove that tan theta plus cot theta equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க இஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது எப்போவுமே நம்ம ஹிண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அதுலேருந்து ஒரு ஃபார்முலா ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு வேல்யூஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி வந்ததுன்னா அதுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்ல கிடைக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அது இந்த டேன் டீட்டா காட் டீட்டால ஏதாவது ஒரு ஸ்டெப்ல நம்ம ஆன்சர் வராமல் நிற்கும் போது அந்த இடத்துல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம இந்த பார்ட்டை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அவங்க சொன்னது போல் ஃபர்ஸ்ட் கிவன் வந்து சைன் டீட்டா காஸ் டீட்டா வந்து ரூட் 3ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிவனை ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். sin theta cos theta equal to root 3. இப்போ இது வந்து எப்படியுமே ப்ரொசீட் பண்ண முடியாது, இதை கவனிச்சிங்கன்னா. ஸோ எதுவுமே ப்ரொசீட் பண்ண முடியாமல் இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஏதாவது ஒன்று sin theta cos theta வந்து ஸ்கொயரில் இருந்தால் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இங்கே ரூட் இருக்குது, அந்த ரூட்டையும் கிளியர் பண்ணணும். ஸோ ரூட்டை கிளியர் பண்ணணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரேஸ் பண்ணணும். therefore ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ இது வந்து sin theta plus cos theta the whole square equal to root 3 the whole square ஆயிடும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா sin square theta plus 2 sin theta cos theta plus cos square theta that is equal to square and square root cancel ஆனா it is only 3. இப்போ sin square theta cos square theta 1 ஆயிடும். 1 plus 2 sin theta cos theta equal to 3. இப்போ இந்த sin theta cos theta ன்றதுக்கு மட்டும் நம்ம LHSல வச்சுக்கலாம். So 2 sin theta cos theta equal to 3 minus 1. இப்போ இங்க sin theta cos theta equal to 3 minus 1 2 ஆகும். இந்த 2வே நம்ம டினாமினேட்டர் கொண்டு போனா equal to 1 ஆயிடும். therefore இதுல நம்ம என்ன கிடைக்குதுன்னா sin theta cos theta equal to 1 அப்படின்னு கிடைக்குது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்னா sin cos வரைக்கும் நம்ம இது LHSல வச்சுட்டு இதுலேருந்து ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்க போதுன்னு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ to prove அந்த பாட்டுக்கு போகலாம். to prove tan theta plus cot theta equal to 1 LHS எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை இன் டேர்ம் ஆஃப் சைன் அண்ட் காஸாக மாற்றணும். டேனை வந்து சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் காட்டை காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டுத்துக்குமே காமன் எல்சிஎம் எடுக்க வேண்டியது வரும். ஸோ எல்சிஎம் வந்து சைன் டீட்டா காஸ் டீட்டா தான் எல்சிஎம். அப்போ நியூமரேட்டர் வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆகும். இப்போ இதுக்கு நம்மளுக்கு ஐடென்டிட்டி தெரியும். சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா 1 தான் டிவைடட் பை சைன் டீட்டா காஸ் டீட்டா 1ன்னு வந்து நம்மளுக்கு கிவன்ல கொடுத்துருக்கு. கிவன்லேருந்து நம்ம ப்ரூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 1 by 1 equal to 1 that is your RHS. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 7ஓட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சொல்யூஷன் இஸ் ஓவர். இப்போ இதே போல் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அங்கே இஃப்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த இஃப் டேர்ம்ல இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்க போது அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவனுக்கு போகலாம். கிவன் root 3 sin theta minus cos theta equal to 0. ஸோ இங்கே வந்து sin and cos thetaக்கு ஏதோ ஒரு வேல்யூ நம்மளுக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் sin theta என்னன்னு பார்க்கலாம். root 3 sin theta equal to இந்த cos அந்த பக்கம் போச்சுன்னா cos theta ஆயிடும். அப்போ sin theta cos theta வந்து root 3 sin thetaன்ட்டோ இல்லைன்னா sin theta வந்து cos theta by 3ன்னு ஏதோ இருக்குது. இல்லைன்னா இங்கே வந்து இதோட டீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து டீட்டா போட்டால் நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இங்கே வந்து sin theta cos thetaன்னு இருக்குது. இப்போ cos RHS கொண்டு போகிறோம். RHS கொண்டு போனப்பறம் அது பாசிட்டிவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் sin theta equal to cos theta divided by இந்த root 3 opposite side பண்ண denominatorக்கு வந்துடும்.
இப்போ வந்து நம்ம சைன் டீட்டா காஸ் டீட்டான இருக்குது. இப்போ இந்த காசை திருப்பி நம்ம எல்ஹெச்எஸ்ஸே கொண்டு வரலாம். காஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. இப்போ நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்தோம்னா சைன் பை காஸ் ஆகும். இங்கே வந்து காஸ் கொண்டு வந்துட்டு அங்கே 1 தான் இருக்கும், டிவைட் பை √3. ஸோ இது சைன் பை காஸ் ஈக்குவல் டு 1/√3ன்னு இருக்குது. சைன் பை காஸ் வந்து நம்ம டேனாக எடுத்துக்கிட்டோன்னா, டேன் டீட்டான்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த 1/√3 டேனோட எந்த வேல்யூன்னு பார்த்தோன்னா 1/√3 வந்து டேனோட 30 டிகிரியோட வேல்யூ. ஸோ இதிலிருந்து நம்ம டேன் அண்ட் டேன் போயிடுச்சுன்னா டீட்டாவோட வேல்யூ வந்து 30 டிகிரி. ஸோ அவங்க கொடுத்துருக்க கிவன்லேருந்து நம்ம இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அவங்க எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க. இந்த எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு கொண்டு வர்றது வந்து இந்த ஒரு சிங்கிள் டேர்மை நம்ம இவ்வளோ பெரிய டேர்மை கொண்டு வரணும். அப்போ எல்ஹெச்எஸ் தனியாகவும் ஆர்ஹெச்எஸ் தனியாகவும் ப்ரூவ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதுக்கு டீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டா அதோட வேல்யூ என்ன? ஸோ எல்ஹெச்எஸ்க்கும் ஆர்ஹெச்எஸ்க்கும் டீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணால் இதோட ஆன்சரும் அதோட ஆன்சரும் சேமாக வருதான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் தட் பர்பஸ் இங்கே டீட்டா வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு டீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரின்னு தெரிஞ்சிருக்கு. இப்போது ப்ரொசீட் பண்ணால் எல்ஹெச்எஸ் வந்து tan 3 டீட்டா. அப்போ வந்து tan 3 into 30 டிகிரி. அப்போ வந்து tan 3 into 30 வந்து 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். இப்போ tan 90 இஸ் இன்ஃபினிட் டேர்ம். tan 90யோட வேல்யூ இன்ஃபினிட். இதே போல் RHS 3 tan டீட்டா minus tan cube டீட்டா divided by 1 minus 3 tan square டீட்டா. இப்போ இந்த டீட்டா பிளேஸ்லேயே நம்ம 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணால் 3 tan 30 minus tan cube 30 degree divided by 1 minus 3 tan square 30 degree equal to 3 tan 30 வந்து 1/√3 minus tan 30 degree the whole cube. அப்போ 1/√3 the whole cube divided by 1 minus 3 into tan 30 the whole square. அப்போ 1/√3 the whole square. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ √3யும் 3யும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா இது வந்து 3 divided by √3 ஆகும். இங்கே √3க்கு கியூப் போட்டோன்னா minus 1 divided by இது 3 into 3 is √3 into √3 is 3. 3 into √3 is 3√3 divided by 1 minus 3 into 1/√3 வந்து 1/3 ஆகிடும். அப்போ இது வந்து போயிடும். ஸோ இங்கே என்ன டேர்ம் இருந்தாலும் 3 divided by √3 minus 1 divided by 3√3 வந்து இங்கே 1 minus 1 வந்து 0 தான் ஆகும். ஸோ எனி வேல்யூ டிவைட் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்ஹெச்எஸும் இன்ஃபினைட், ஆர்ஹெச்எஸும் ஒரு இன்ஃபினைட் வேல்யூ கிடச்சாச்சு. அவ்வளோதான். கொஷின் நம்பர் 7ஓட செகண்ட் சப்டிவிஷன் சொல்யூஷன் ஓவர். LHS equal to RHS போட்டுடலாம். That's all. Hope you all can understand the video. Thank you.